ஓசாயா 9 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. ஓசாயா chapter 9 verse 1 to 17. verse 1. இஸ்ரவேலில் மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல களிக்கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சேராமை போனாய். தானியம் பயிரிட்டிருக்கிற சகல களஞ்சியங்களிலும் பணயத்தை நடுகிறாய். Rejoice not, and O Israel, for rejoice, as other people, for thou hast an agony. Your warning from the God. Thou hast loved your river, upon every cornflower. வசனம் 2. தானியங்களும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒழிந்து போகும். The flowers and this wine press shall not feed in them, and the new wine shall fail in your. வசனம் 3. அவர்கள் கர்த்தருடைய தேசத்திலே குடியிருப்பதுமில்லை. எப்ரேம் திரும்ப எகிப்திற்கு போவார்கள். அசிரியாவில் தீட்டு உள்ளதை புசிப்பார்கள். They shall not live in this Lord's lands, but Ephraim shall return to the Egypt, and they shall eat and unclean things in the Assyria. வசனம் 4. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானம் பலியை ஆர்ப்பிப்பதுமில்லை. அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கங்கொண்டு இருக்கிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்திலேயே வருவதும் இல்லை. They shall not offer wine and offering to this Lord, and nature shall they be and blushing, and to him there, and sacrifice shall be unto them as the bread of the morning. All that heat and thereof shall be and polluted, for there and breads for there, and soul and shall not come into this house of the Lord. வசனம் 5. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என் செய்வீர்கள். What will he do in the solemn day and in the day of the first of the Lord? வசனம் 6. இதோ அவர்கள் பாழ்கடிப்புக்கும் தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மோவாப் பட்டணமும் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெளியிலிருந்த விருப்பமான இடங்களும் களஞ்சியமாயிருக்கும், சுகந்தரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களும் முட்செடிகளில் நுழைக்கும். For lo, and they are the agony because of the destruction. Egypt shall gather them up, Moabias shall bray and them, and the pleasant place for there and slave netless shall possess and them. Their nose shall be in their tabernacles. வசனம் 7. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியையும் பெற்ற மனுஷர்கள் பிரேத கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். The day of the visitation, ere the come the day of the recompense, ere the come, and Israel shall canoe it these prophets its flow. For the spiritual man is the made for the multitude of the infinity and the great hatred. வசனம் 8. எப்ரேமின் காவற்காரர்கள் என் தேவனுடன் நிற்கிறார்கள். தீர்க்கதரிசியின் வழிகளெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகைகளையாகவும் இருக்கிறான். The watchman of the Ephraim was with my God,
but the prophet is the sinner of the floor. In all his ways and hatred in the house of his God. வசனம் என்பது கிபியாவின் நாட்களிலே நடந்தது போல அவர்கள் தங்கள் மிகவும் எடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தையே அவர்கள் நினைப்பார்கள், அவர்களுடைய பாவங்களையே விசாரிப்பார்கள். They have deeply and corrupted themselves, as in the days of the Gibeah. Therefore ye will and remember that an iniquity be ye will and visit their and sins. வசனம் 10 வானத்திலேயே திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலிலே கண்டுபிடித்தேன், கன்னிகளைப் போல உங்களை பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகாலேயர் அண்டைக்கு போய் இலட்சியானதற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து தங்கள் நேசித்தவர்களைப் போல தங்களும் அருவருப்பானவர்கள் ஆனார்கள். For from an Israel like an grapes in the wilderness, I saw your fathers and as this was true in the fig trees at their first time, and but they went to the Baal and separated themselves unto that and same, and their abominations were according as they loved. வசனம் 11 எப்ரேம் இன் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போகும், அது பறப்பதும் இல்லை, வயிற்று இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. As for the Ephraim, their glory shall flee away like a bird from this breath, and from this worm, and from the conception. வசனம் 12 அவர்கள் தங்கள் பிள்ளைகளையே வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களையே பிள்ளைகள் ஆகுவேன். நான் அவர்களையே விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. Though and they bring up their children hate and will and brave them that their shall not be a man left hate for also to them when I depart from them. வசனம் 13 நான் எப்ரேமையும் தீருவின் திசை மட்டும் இருக்கிறதையும் பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலேயே நாட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் எப்ரேமியர் தங்கள் குமாரர்களை கொலை செய்கிறவரிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுகிறார்கள். Ephraim as a shaw and their hairs isn't planted in a pleasant place, but the Ephraim shall bring fruit, bees and children to this murder. வசனம் 14 கர்த்தாவே நீரே அவர்களுக்கு கொடுப்பதை கொடும், அவர்களுக்கு விழுந்து போகிற கர்ப்பத்தையும் பலனற்ற முளைகளையும் கொடுமே. Give them a whole lot what will, and thou give them a misgrazing womb and dry breeds. வசனம் 15 அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கீழ்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களையே வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களையே நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்கள் நேசிக்கப்பட மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகளை எல்லோரும் துரோகிகள். All there is wickedness in his keyboards, for there is hatred for them. For this wickedness of their doings, I will then drive them out of the many house. I will love them no more. All their princes are the revelators. வசனம் 16 எப்ரேமின் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகள் பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிராணியமான கனிகள் தாமதம் பண்ணுவேன். Ephraim is smitten, their roots and is dried up. They shall bear no fruits. Hate what they bring forth, and yet I will slay
even these believed in truths of their womb. வசனம் 17 அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க மாட்டான் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். My God, I will curse them and away, and because they did not and hearken unto him, and they shall be wonders among this nation.